ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 4.2 ஃபைனல் பீட்டா வந்துடுச்சு. அந்த பவுண்டின் மாதிரி நமக்கு இன்னொரு இருக்கு இதுல பாட்டில்னு சொல்லிட்டு. ஸோ அதுவுமே ஃபுல்லா ஓரளவுக்கு ஒர்க் ஆகுது, ஆல்மோஸ்ட் நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ அது எல்லாத்த பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் டயர் வாட்ஸ் நிறைய சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, நிறைய வராமல் இருந்ததுல அதுவுமே நிறைய வந்திருக்கு. ஸோ இது எல்லாத்த பத்தி தான் பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போவோமா? 4.2 பீட்டாவை எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம், அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்க. ஸோ அதில் ஆல்ரெடி நம்ம கரெக்டிங் ஃப்ளவர்ஸ் பார்த்தோம். அந்த கரெக்டிங் ஃப்ளவர்ஸ் வந்து ரெண்டாக வருது. ஒரு இடத்துல வந்து ஒரே ஒரு ஃப்ளவர் தான் இருக்கு, சில இடத்துல வந்து குரூப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்கு. இதுதான் அந்த குரூப்பான கரெக்டிங் ஃப்ளவர்ஸ். இது எடுத்தோடனே அந்த பெரிய ஃப்ளவர் அடிக்க முடியாது. இது கிட்ட போனோடனே இந்த மாதிரி குட்டி கரெக்டிங் ஃப்ளவர்ஸ் வந்து 3 வரும். ஃபஸ்ட்டு அது 3த்தையும் வந்து அடிச்சிடணும். அடிச்சு முடிச்சக்கப்புறம் தான் நம்மளால பெருசு அடிக்க முடியும். ஸோ இது எல்லாமே வந்து இந்த ரெட் கலரில் அந்த பிளட் மாதிரி வரும், அது எல்லாமே தூக்கி போடும். ஸோ இது மேலே பட்டுச்சுன்னா ஹெல்த்தும் நல்லா குறையும். ஸோ ஃபஸ்ட்டு அது எல்லாத்தையும் குட்டி ஃப்ளவர்ஸ் எல்லாம் அடிக்கிறதுக்கு வந்து டேமேஜ் கம்மியாக தான் இருக்குது, அது ஈஸியாக அடிச்சு முடிச்சிடலாம். தென் இந்த பெரிய ஃப்ளவர் இருக்குல்ல, இது வந்து நான் அடிக்கல, இந்த இடத்துல அடித்தாதான் அதுக்கு வந்து நிறையா ஹெல்த் குறையுது. இந்த ஸ்டெம்லலாம் அடித்தா அதுக்கு ஹெல்த் எல்லாம் குறையில. இந்த பீட்டால் இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது. இதுவுமே அந்த இது மாதிரி வரும், நீங்கள் அதில் பட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் குறையும். ஸோ கவர் எடுத்து தான் இது வந்து முடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த குரூப்பாக இருக்க கரப்டிங் ஃப்ளவர்ஸில் என்னன்னா, நீங்கள் ஒரே ஒரு சிங்கிள் ஃப்ளவர் இருக்க இடத்துல வந்து நார்மல் லுட் தான் கிடைக்கும். இதுவே நீங்கள் வந்து குரூப்பாக இருக்க கரப்டிங் ஃப்ளவர்ஸ் வந்து ஃபுல்லாக கில் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து ட்ராப் கன்னும், அது இல்லாமல் அந்த ஹனி பேஜர் இருக்குல்ல, இந்த 4.2 ஃபைனல் பீட்டாவில் வந்து ஹனி பேஜர் ரேண்டமாக என்னால் பார்க்கவே முடியல. ஸ்கார்பியன் வெஹிக்கிளும் ரேண்டமாக கிடைக்கல, அது இல்லாமல் அந்த வெயின் பவர் இருக்கும்ல அதுவுமே கிடைக்கல. ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு ஹனி பேஜர் கிடைக்கிது, இந்த வாட்டி க்ரோஸாக கிடைக்கிது. அதுக்கப்புறம் ஹனி பேஜர் நம்ம இதுக்கு முந்தின பீட்டாலாம் எப்படி பார்த்தோம், இப்போ கிரனேட் லான்ச் பண்ற மாதிரி ஒரு லான்ச்சர் மாதிரி பார்த்தோம்ல, அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நார்மல் கனா யூஸ் பண்ணிக்கலாம்ல. ஆனா இந்த வாட்டி மாத்திருக்காங்க ஃபைனல் பீட்டால. இது எப்படின்னா கிராஸ்போவுக்கு சிமிலரா வச்சுக்கோங்க. ஏன்னா கிராஸ்போ வந்து ஃபயர் பண்ணோம்னா அது வந்து ஸ்ட்ரெயிட்டா போகாது, இந்த மாதிரி தான் போகும். ஸோ இதுவும் அப்படிதான். இந்த மாதிரி நீங்க ஷூட் பண்ணீங்கன்னா டிராவல் ஆகி போகும். அதுவும் இல்லாமல் இந்த லாங் டிஸ்டன்ஸ் செம்மையா டிராவல் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த கன்னை வச்சு இப்படியே ஷூட் பண்ணாலுமே பாட்லாம் அது நாக் ஆயிடுது. அதுக்கு டேமேஜ் இருந்துச்சா ஆல்ரெடி என்னன்னு தெரியல. ஸோ 2 புல்லட்லேயே செத்துருச்சு. அதை அப்படியே கில் பண்ணாலும் இதாலே வந்து கில் ஆயிடுது. நம்ம கரண்ட் ஈவெண்ட்ல வந்து கார் 98 எப்படி அதுக்குன்னு பவர் இருக்குல்ல, அதை வச்சு நீங்களே சுட்டுக்கிட்டா உங்களுக்கு டேமேஜ் ஆகும்ல, அதே மாதிரி தான். இதை வச்சு நார்மல் புல்லட்டா இல்லாம இந்த மாதிரி மாத்தி நீங்க சுட்டு உங்க மேலே சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டேமேஜ் கம்மியாகும். பட் கார் 98 மாதிரி கிடையாம ரைட் சைட்ல வந்து ஒரு புதுசா ஒரு பட்டன் இருக்குல்ல, இது வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். போன பீட்டால வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். நீங்க அது ஆல்ரெடி பார்த்தது தான். அந்த நீங்க வந்து ஸ்விட்ச் பண்ணீங்கன்னா அந்த வெயின்ஸ் வந்த மாதிரி இருக்கும் கன்ல கீழே. அதே மாதிரி இருந்ததுன்னா அது பவர் இருக்குன்னு அர்த்தம். இல்லை நார்மல் புல்லட்டா வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டயர் ரிவார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைமண்ட்ல வந்து MK47 மியூட்டன்டோட ஸ்கின் வருது. இது டெக்ஸ்சர் இன்னும் தெரியல. அது இல்லாம கூட வந்து இந்த இன்ஃபோ கார்டும் வச்சுக்கிற மாதிரி வருது. புதுசா கொண்டு வந்துருங்க. இது பெர்மனண்டா தான் இருக்கு, இதுல காட்டுது இப்போதைக்கு. அதுக்கப்புறம் கிரவுன்ல ஒரு பேராஷூட். இந்த பேராஷூட் வந்து ஆல்ரெடி பார்த்தோம்ல பிளாக் கலர், அதுவா இருக்காது. ஏன்னா மற்றது எல்லாமே ஃபுல் சீரீஸ், ஒரு 3 சீசனா கண்டினியூஸா நீங்க டைமண்ட் போனீங்கன்னா இந்த ரிவார்டு அந்த மாதிரி தான் இருக்கு. அந்த செக்ஷன்ல தான் அதுவும் வரும். தென் ஏஸோட அனிமேஷன் வராம இருந்துச்சு. ஸோ அதுவும் இப்ப வந்துடுச்சு. இப்படிதான் வருது. இதுவுமே பார்க்க நல்லா தான் இருக்கு. அது இல்லாம என்னன்னா, இப்போ நீங்க கிரவுண்ட்ல இருந்து ஏஸ் போகணும்னு வச்சுக்கோங்க. நீங்க அந்த ப்ரொமோட்டிங் மேட்ச் அதுல கொடுத்துருக்கிறது, இப்போ கிரவுண்ட்ல இருந்து ஏஸ் போனா உங்களுக்கு 3 மேட்சஸ் ஆடணும்னு இருக்கும். அது முடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஏஸ் ஆகி ஏஸ் தாண்டி போகும். இல்லைன்னா கிரவுண்ட்ல வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆயிட்டே இருக்கும். நீங்க எப்போ வந்து அந்த ப்ரொமோட்டிங் டு ஏஸ் போறீங்களோ, அதாவது ஏஸ் போயிட்டீங்கன்னா அந்த ப்ரொமோட்டிங் டு மேட்ச் முடிச்சு நீங்க எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏ ஸ்டார் வந்துடும். இப்ப கிரவுண்ட் 1ஓட பாயிண்ட்ஸ் எல்லாம் தாண்டி உங்களுக்கு ஏஸ் பாயிண்ட்ஸ்ல போயிட்டு இருக்குன்னா நீங்க அந்த ப்ரொமோட்டிங் டு மேட்ச் முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஏஸா மாறிடும். இப்போ கிரவுண்ட் 1 தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு 300 பாயிண்ட்ஸ் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏ ஸ்டார் 4ல போய் நின்றும். அப்படிதான். ஆனா அந்த ப்ரொமோட்டிங் மேட்ச் முடிச்சாதான் உங்களுக்கு கிரவுண்ட்ல இருந்து ஏஸா கன்வெர்ட் ஆகும். அதே மாதிரிதான் ஏஸ்ல இருந்து ஏஸ் மாஸ்டர் போறது, ஏஸ் மாஸ்டர்ல இருந்து டாமினேட்டர் போறது. அதுக்கப்புறம் ஏஸ் டாமினேட்டர்ல பாத்தீங்கன்னா இந்த பேட்ச் டிஸ்பிளே பண்ற மாதிரி ஒரு எமௌண்ட், இதோட டெக்ஸ்சர் இப்போ வந்திருக்கு. அது எல்லாமே எம்விபிலாம் இருக்கு, அதோட டெக்ஸ்சர்லாம் இன்னும் வரல. இது பார்க்க நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஏஸ் டாமினேட்டர்ல இருக்க அவத்தாரு, கான்குரர் ஃப்ரேம் இதெல்லாமே காட்டல, இதெல்லாமே ரீடிசைன் பண்றாங்கன்னு தான் நினைக்கிறேன், பார்க்கலாம். அதே மாதிரி இந்த அல்டிமேட் ராயல் ரிவார்ட்ஸ்ல மற்றது எல்லாமே இருக்கு, இதுக்கு ஃப்ரேமும் காட்டல. ஸோ இதுவுமே ரீடிசைன் தான் பண்றாங்க.
ஃபைனல் பீட்டாலயுமே இந்த டீரை எங்கேயுமே பார்க்க முடியல இப்போ வரைக்கும். நேத்து பீட்டா வந்துச்சு, இன்னைக்குமே பார்க்க முடியல. இது ஒரு நார்மல் வெஹிக்கிள் மாதிரி தான் ஆகுது. நான் அதையுமே காட்டுறேன். இதை கஸ்டமைஸ்குள்ள போய் பார்த்தா இதுக்கு ஸ்பெஷல் எபிலிட்டிலாம் எதுவுமே இல்ல. எக்ஸ்ட்ரா ஜம்ப் தான் இருக்கு. அவ்வளவுதான். மத்தபடி இது வேற எதுவும் இல்ல. நார்மல் வெஹிக்கிள் மாதிரி தான் ஒர்க் ஆகும். இதே இந்த தீம்ட் ஐட்டம் செக்ஷன்ல வந்தோம்னா அந்த ஃப்ளையிங் கார்பெட்டும் இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, ஃப்ளையிங் கார்பெட் வந்து லிமிட்டட் டைம்க்கு வரும்னு. அவ்வளவுதான். அதே மாதிரி தான். ஸ்விட்ச், அந்த ஸ்பிரிண்ட் எல்லாமே இருக்கு. பார்க்கலாம். எதுவும் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. அதுவுமே இன்ன வரைக்கும் மேட்ச்ல பார்க்க முடியல. ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் இந்த தீம்ட் ஐட்டம்ஸ்க்கு ஸ்கின்னு டெம்பரரியா வரும்ல, இந்த ஸ்மோக் ஸ்கின், அதே மாதிரி தான் இதுலயும் இருக்கு. இதுல எப்படின்னா டீருக்கு வந்து ஃபுல் பிங்க் வித் ஒயிட் இருக்கு. ஸ்கின் வச்சா ஃபுல் ஒயிட் மாதிரி வந்துடுது. ஸ்மோக் வந்து இந்த வாட்டி பிங்க் கலர்ல இருக்கு. இதுவுமே பார்க்க நல்லா தான் இருக்கு. ஸ்மோக்கை பெருசா அப்ரோச் பண்ணாதீங்க. எனக்கு இந்த கலர் ஸ்மோக்லாம் அவ்வளோ பிடிக்காது. பார்க்கறதுக்கு அழகா இருக்கு அவ்வளவுதான். பட் அந்த யூஸ் பண்ணா அந்த இடத்துல அது நல்லாவே இல்ல. பெருசா அப்ரோச் பண்ணாதீங்க. இல்லைன்னா அதுக்குமே ஸ்கின் எடுத்து வந்து சாவடிப்பான். தென் வந்து இந்த பட்டர்ஃப்ளை விங்ஸ், இது வந்து நார்மலா ப்ளூ இருக்கும். எட்ஜில் வந்து கொஞ்சோண்டு பிங்க் கலர் இருக்க மாதிரி இருக்கும். அதுவே இந்த ஸ்கின் வச்சிட்டிங்கன்னா ஒரு சைடு ப்ளூ வித் வயலட் மாதிரி, ஒரு சைடு பிங்க் மாதிரி. இதுக்கு ஸ்கின் எப்படின்னா, ஸ்கின் இல்லாம இருந்தா உங்களுக்கு நார்மலா இருக்கும். இதே ஸ்கின்னா இருந்துச்சுன்னா ஃபுல்லா ஃப்ளோரசென்ட்டா க்ளோ ஆகும் எல்லாமே. இந்த வெயின்ஸ் வச்சு நீங்க எனிமியை பிடிக்கிறது மட்டும் இல்லாம வெஹிக்கிள்ஸுமே பிடிக்கிற மாதிரி போட்டிருக்கு. அதுவும் பார்த்தா தான் தெரியும். சப்போஸ் நீங்க வந்து எனிமி வந்து வெயின்ஸ் போட்டு அதுல நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா அந்த கீழே ஒரு பட்டன் இருக்குல்ல, ஐ திங்க் அதை கிளிக் பண்ணிட்டே இருந்தா நீங்க அதுல இருந்து உடச்சி வெளியே வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். மீதி எல்லாமே போன வீடியோல எல்லாம் பார்த்துட்டோம். இந்த மியூட்டேட்டட் ஃப்ளவர்ஸ் வந்து மெட்ரோ ராயல்லையும் இருக்கு. ஐ திங்க். ஆமா, இதோட வெயின்ஸ் பாக்ஸ் ஒன்று இருக்கும். அது வந்து இங்க போன பீட்டால எல்லாம் இருந்துச்சு இந்த கிரேட்டு. பட் இந்த பீட்டால பார்க்க முடியல. அது இல்லாம மெட்ரோ ராயல் போட்டு ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துருக்காங்க. ஸோ மெட்ரோ ராயல் வந்து இந்த கிரேட்டும் அந்த ஃப்ளவர்ஸும் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு இதை பத்தியும் நம்ம பார்த்திருந்தோம். இது வந்து பிளான் பண்ணிட்டு தேர்ட் மேட்ச்ல தான் ஓபன் பண்ற மாதிரி இருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து தேர்ட் மேட்ச்ல தான் ஓபன் பண்ண முடியுமா இல்ல அடுத்த மேட்ச்ல தான் ஓபன் பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ இதுலயே வந்து 3 கலர்ஸ் வரும். அந்த ஒரு கலருக்கு தகுந்த மாதிரி நமக்கு லூட் கிடைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல லூட்ஸ் இல்ல நார்மல் லூட்ஸ் அந்த மாதிரி கிடைக்கும். அதுவுமே பப்ஜில வந்ததுக்கு அப்புறம் ஃபுல்லா பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஹனி பேஜர்ல வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு இடத்துல நின்று ஃபயர் பண்ணா ஸ்டேபிளா போகும். அது மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எனிமியை வந்து இது யூஸ் பண்ணி நாக் பண்ணி கில் பண்ணா ஹெல்த் வந்து ரிஸ்டோர் ஆகணும் கொடுத்துருக்காங்க. அது இல்லாம நீங்க இந்த கார்98 யூஸ் பண்ணா எனிமி ஸ்லோவா ஆகல. அதே மாதிரி இந்த பவர் யூஸ் பண்ணி இந்த கன்ல நார்மலா ஃபயர் பண்ணாம அந்த பவர் யூஸ் பண்ணி எனிமியை ஹிட் பண்ணீங்கன்னா அவன் வந்து லைட்டா ஸ்லோ ஆகும் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 3 சீசனுமே போனீங்கன்னா உங்களுக்கு ரிவார்ட்ஸ் தருவாங்கல்ல, அது மாதிரி டைமண்ட்ல வந்து உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸு, கிரவுன்ல வந்து உங்களுக்கு இந்த ஹெட் கியரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏஸ் போனீங்கன்னா இந்த வாட்டி பெர்மனண்டா ஒரு பேக் ஸ்கின்னு, ஏஸ் மாஸ்டர் போனீங்கன்னா பெர்மனண்டா ஒரு ஹெல்மெட் ஸ்கின் வர்றது, அது இல்லாம MVP அமௌண்ட் எல்லாம் வரப்போகுது. ஸோ நிறைய புதுசா ஆட் பண்றாங்க, பார்க்கலாம். தென் என்னன்னா 4.1ல ஆல்ரெடி ஷாட்கனோட டேமேஜ் எல்லாம் குறைச்சிருந்தாங்க. இப்போ அது இல்லாம 4.2ல இன்னும் ஷாட்கனோட டேமேஜ் குறைக்க போறாங்க. இந்த 7 கன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் டேமேஜ் இன்க்ரீஸ் பண்றாங்க. சைட்ல ரிவார்ட்ஸ்க்கு இதுக்கெல்லாம் இன்னும் 3D டெக்ஸ்சர்லாம் வரல, கிளிக் பண்ண வரல. பட் பார்க்கறதுக்கு இப்படிதான் இருக்கு. இந்த ஃப்ரேமு, கார்டு இன்ஃபோ இதெல்லாமே வருது. ஸோ இது அப்படிதான். அதுக்கப்புறம் மேப்ல 2 இடத்துல இந்த மாதிரி குரூட்டோட தலை மட்டும் இருக்க மாதிரி இருக்கும். ஒரு குட்டி பொம்மை போட்ட மாதிரி. இந்த இடத்துல தான் வந்து நமக்கு இந்த ஏஐ கிடைக்கும். இது வந்து பவுனின் மாதிரி தான் ஹையர் பண்ணிட்டா வரும். பட் இது இந்த பீட்டால வந்து பெருசா எதுவும் பேசல. நம்ம பேசுறதுக்கெல்லாம் எதுவும் பேச மாட்டேங்குது. கொடுத்த கமாண்ட் மட்டும் அக்செப்ட் பண்ணிக்குது. அதுவுமே இந்த பீட்டால வந்து சிலதெல்லாம் டிக்ளைன் பண்ணுது, ஒழுங்கா இல்ல. ஐகான் பண்ணி கமெண்ட்ஸ் கொடுத்தாலும் சிலதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. இந்த மாதிரி இதுக்குன்னு வீல் கொடுத்துருக்காங்கல்ல, இதுல வந்து ஹீல் கொடுத்தா அந்த மாதிரி வந்து உங்களை ஃபுல்லா ஹீல் பண்ணும். ஃபுல்லா அந்த மாதிரி ஹீல் பண்ணிரும். பண்ணும்போது அதோட ஹெல்த் வந்து குறையுது. நம்மளை ஹீல் பண்ணா நமக்கு எவ்வளோக்கு ஹீல் பண்ணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ஹெல்த் குறையுது. அந்த மாதிரி கலர் மாறுது. எனிமே வந்து இப்போ டேமேஜ் பண்ணா வந்து கலர் மாறும்ல, அதுக்கு வந்து கிரீனிஷ் போன வீடியோலே பார்த்துருந்தோம். கிரீனிஷ்லேருந்து ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் மாதிரி மாறும்ல, அது மாதிரி அது எவ்வளோ ஹீல் பண்ணுதோ அவ்வளோக்கு மேலேருந்து அப்படியே கலர் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதோட ஹெல்த் வந்து கம்மியாகுது. கொஞ்ச நேரத்துலேயே அதோட ஹெல்த் வந்து அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிடுது. அதுக்கப்புறம் இந்த வீல்லே வந்து கேரி ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னா உங்களை வந்து கேரி பண்ணிக்கும். நீங்க ஒரு இடத்துல மார்க் வச்சுட்டு நீங்க கமாண்ட் கொடுக்கணும்.
மார்க்குக்கு போன்னு சொல்லிட்டு. அதனால அப்படி குடுத்தீங்கன்னா அது போகும். அது லைட்டா பீட்டான்றதுனால பக்ல இருக்கு. கன்ஃப்யூஸ் ஆகி அப்படி இப்படி இடிச்சு தான் போகுது. இது மேல போகும்போது உங்களால கன் வச்சு ஃபயர் பண்ணிக்க முடியும். எனிமியை நாக் பண்ண முடியும். அது இல்லாம நீங்க இந்த வீல் இல்லாம நார்மலா கமெண்ட் கொடுத்தாலுமே அது கேரி பண்ணிட்டு போகுது. தண்ணிக்குள்ள போனா பாட்டிலும் இந்த ஏயும் கூட வருது. ஆனா வந்து தண்ணிக்குள்ள போயிட்டு இது மேல ரைட்லாம் எதுவும் கொடுக்க முடியல. நான் ரீல்ல பார்த்தேன். அந்த மாதிரிலாம் எதுவும் ஆப்ஷன் இல்ல. கேரி ஆப்ஷன் குடுத்துட்டு இல்ல கமெண்ட் குடுத்து இந்த மாதிரி கேரி ஆனதுக்கப்புறம் ஒரு மார்க் வச்சுட்டு அந்த மார்க்குக்கு போன்னு சொன்னா அப்போ வந்து தண்ணியை தாண்டி கூட்டிட்டு போகுது. ஆனா வந்து நீங்க நார்மலா வெளியே இருக்கும்போது கன் யூஸ் பண்ணலாம்ல. பட் தண்ணியில போகும்போது இது பின்னாடி உட்காந்துட்டு போனா உங்களால கன்லாம் யூஸ் பண்ண முடியல. அதே மாதிரி அந்த வீல்ல இருக்க அட்டாக் கொடுத்தாலுமே எனிமி எல்லாம் வந்து அட்டாக் பண்ணுது. டிஃபெண்ட் வந்து போன வாட்டி பார்த்துருந்தோம். டிஃபெண்டுமே வந்து டிஃபெண்ட் உங்களுக்கு கவர்ல வந்து நிற்கும். புல்லட்ஸ்லாம் அது வாங்கிக்கும். எனிமியை நம்ம கில் பண்ணிட்டாலோ இல்லை அது வந்து நம்மளை ஹீல் பண்ணி விட்டாலோ பூ கொடுக்குது. அதை வந்து வாங்கலாம் முடியல. பட் பார்க்க செம்ம கியூட்டா இருக்கு. பூக்கி பாட்டில் தென் டிஃபெண்ட் கொடுத்தீங்கன்னா இப்படிதான் உங்களை வந்து கவர் பண்ணும். அழகா கவர் எடுத்துக்கலாம். புல்லட்லாம் அது வாங்கிக்கும். நடுவில் அப்புறம் சும்மா இருக்கும் போது நம்மளே சுத்தி சுத்தி வர்றது பார்க்கவே கியூட்டா இருக்கு. அதுக்கப்புறம் பப்ஜில வந்து நம்ம ஈவெண்ட் ரிவார்ட்ஸ் கலெக்ட் பண்ணுவோம்ல. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு புது ஈவெண்ட்டுக்கு டைமர் கொடுத்துட்டான். இதுல வந்து 10 டேஸ் இன்னும் 17 hours போட்டிருக்கு. இன்னைக்கு வந்து டேட் வந்து 27. ஸோ பப்ஜில வந்து 7லேருந்து 9க்குள்ள இந்த ஈவெண்ட் வந்துடும் அப்படிதான் நினைக்கிறேன். அப்படிதான் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். இந்த விங்ஸோட பவரை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த இதுல எப்படி இருக்குன்னா உங்களுக்கு 2 இதுதான் காட்டுது. இதுல வந்து இந்த லேண்ட் கொடுக்குறோம்ல, அது வந்து நம்ம எனிமி மேல யூஸ் பண்ணா கொஞ்ச நேரம் வந்து ஸ்டன் கிரனேட் போட்ட மாதிரி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு இருக்கு. அது இல்லாம எனிமிக்கும் வந்து டேமேஜ் ஆகும். அவ்வளவுதான். அப்படியே இருக்கிற எனிமியும் இந்த மாதிரி கில்லும் பண்ணிக்கலாம். ஸோ டேமேஜ் பீட்டான்றதுனால இப்படி இருக்கு. அதுவுமே பப்ஜில வந்தாதான் தெரியும். இந்த விங்ஸ் பவரும் அது இல்லாம இந்த பிரைமை பவர் நம்ம மேல எடுப்போம்ல, ஈவெண்ட்டுக்கு மேல போர்ட்டல் ஓப்பன் ஆகி மேல போய் மேல எடுக்கிறோம்ல, அதுக்குமே எக்ஸ்பிரி உண்டு. லாஸ்ட் ஜோன்ல உங்களால இதெல்லாம் யூஸ் பண்ண முடியல. சம் டைம் ஓடுது. அந்த டைம் வரைக்கும் தான் இந்த பவர்ஸ் எல்லாம் உங்களால யூஸ் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. 4.2 முன்னாடி பீட்டா எல்லாமே விளையாண்டு பார்த்து என்னென்ன பவர் எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்க. அது இல்லாமல் வாவ் மேட்சஸ் வந்து ட்ரைனிங்க்கு நல்ல நல்ல மேப்ஸ்லாம் இருக்கு. அப்புறம் ஃபன்னி கிளிப்ஸு, அதுக்கப்புறம் நிறைய ஸ்பின் வீடியோஸ் எல்லாமே இருக்கு. அது இல்லாமல் கூடிய சீக்கிரம் லைவ் போட போகிறோம். ஸோ லைக் பண்ணாதா லைக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரட்டாமாவே டிர்.